ஸ்வீட்கள் மேல அந்த சில்வர் பேப்பர் எதுக்காக ஒட்டுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எதுக்காக எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரியான Dress போட்டுருக்குது? இனி இந்த வெண்டிங் மெஷின்ல இருந்து ஃப்ரீயாவே சாப்பாடு எடுத்து சாப்பிடலாமா? மெக்டானல்ட்ஸோட பர்கரை விக்காட்டியுமே அவங்கள ஏன் அசைக்கவே முடியாது? இந்த வயசானவர் அவரோட வாழ்க்கையை எதுக்காக அர்ப்பணிச்சிட்டாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 15, ஸ்வீட் கடைகள் எல்லாம் கிடைக்கிற ஸ்வீட்கள் மேல இந்த மாதிரியான சில்வர் லீவ்ஸ் ஒட்டி இருக்கிறதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில்வர் லீவ்ஸ் மிட்டாய்கள் மேல எதுக்காக ஒட்டுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா சில்வர்ல நேச்சுரலாவே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் அவைலபிளா இருக்குது. இதனால மிட்டாய்கள்ல இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுறதுனால மிட்டாய்கள் பாக்டீரியாக்களோட தாக்குதல்ல இருந்து பாதுகாக்கப்படுமா. அதனால 4ல இருந்து ஒரு 5 நாளைக்குள்ள கெட்டு போகிற மிட்டாய் மேக்ஸிமம் 8 நாள் வரைக்கும் கெட்டு போகாம பாதுகாக்கப்படும். அதாவது இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுறதுனால மிட்டாய்களோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இந்த சில்வர் லீவ்ஸ் ஒட்டுறதுனால மிட்டாயோட டேஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. அது மட்டும் இல்லாம அதை சாப்பிடறதுனால நமக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதாம். நம்பர் 10, ஒரு வெண்டிங் மிஷினாலே அதுல பணத்தை போட்டு நமக்கு தேவையானதை வெளியே எடுத்துக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு வெண்டிங் மிஷினை பார்க்க போறோம்னா அதை ஏழைகளை கவனத்துல வச்சிருக்காங்களாம். ஆக்சுவலா இந்த வெண்டிங் மிஷின் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்டான துபாயில இருக்குது. அண்ட் அந்த மிஷினோட பேரை பிரெட் ஃபார் ஆல் ன்னு வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த வெண்டிங் மிஷின்ல நிறையவே வித்தியாச வகையான பிரெட்கள் இருக்கும். அதை பசிக்கிற யார் வேணாலும் எப்ப வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாமா. அண்ட் அதுக்காக எந்த ஒரு விதமான காசும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். உலகம் முழுவதுமே விலைவாசி கூடிக்கிட்டே போகிறதுனால ஏழைகளோட ஆறுதலுக்காக அங்க உள்ள கவர்மெண்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த விஷயத்துக்காக துபாய்க்கு உலகம் முழுவதும் இருந்து பாராட்டுகளும் குவிஞ்சிட்டு இருக்குது. நம்பர் 13, நிறைய பேர் எந்த மாதிரியான இடங்கள்ல வாழ்ந்துட்டு வருவாங்கன்னா அங்க பாம்புகளோட தொல்லை ரொம்பவே அதிகமா இருக்கும். நீங்களும் ஒருவேளை பாம்புகளோட தொல்லை இருக்கிற ஏரியால தான் இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ட்ரிக்க பண்றதுனால பாம்பு உங்களுடைய வீட்டு கிட்ட கூட வரவே வராதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பண்றதுக்கு உங்களுக்கு வெங்காயமும் பூண்டும் தேவைப்படும். ஏன்னா வெங்காயத்திலும் பூண்டுலயும் சல்போனிக் ஆசிட் அவைலபிளா இருக்குது. அது பாம்புகளுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே வராதாம். அதனால வெங்காயம் பூண்டு அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா அரைச்சி அதுல தண்ணியை கலந்து உங்களுடைய வீட்டோட நாலா பக்கமும் தெளிச்சிருங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் பூண்டுல இருந்து வர வாடையிலேயே பாம்புகள் உங்க வீட்டு கிட்ட கூட வராது. நம்பர் 12, நீங்க இது வரைக்கும் நிறைய விதமான சின்ன குடிசைகளை பார்த்திருப்பீங்க. ஆனா எப்போது முழுக்க எலும்புகளாலே உருவாக்கப்பட்ட ஒரு குடிசையை பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு குடிசை தான் யுக்ரைன்ல இருக்கிற மேஷ்ரிச் என்கிற ஒரு ஊர்ல இருந்து கிடைச்சிருக்குது. அண்ட் கிடைச்ச இந்த குடிசை இன்னையில இருந்து 17,000 ஆண்டுகள் பழமையானதாம். இந்த குடிசை ஏன்ஷியன்ட் காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் கட்டி இருக்கிறாங்க. அண்ட் இந்த குடிசை கட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற எலும்புகள் எந்த உயிரினத்தோடதுங்கிறத பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒண்ணு கூட இல்லாம அழிஞ்சு போயிருக்கிற மெம்மத் உயிரினங்களோட எலும்புகளை பயன்படுத்தி இருக்காங்களாம். அண்ட் இது விலங்குகளோட எலும்புகளாலையும் பற்களாலையும் கட்டப்பட்டிருக்கிற குடிசையா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் நல்ல கண்டிஷன்ல தான் இருக்குதாம். நம்பர் 11, மெக்டானல்ட்ஸோட சேல் பாதியானாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதாம். ஆனா அதுவே KFCயோட சேல் பாதியாச்சுன்னா அவங்க கம்பெனியை மூடிட்டு போகணும்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ஏங்கிறத பார்த்தோம்னா மெக்டானல்ட்ஸ் ஆக்சுவலா பர்கர் விக்கிறதுல ரொம்ப பாப்புலரா இருக்குது. இந்த மெக்டானல்ட்ஸ் அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை வேற ஏதாவது நாட்டுல ஓபன் பண்ணாங்கன்னா முதல்ல அந்த ரெஸ்டாரண்ட்டை கட்டுறதுக்கான இடத்தை விலைக்கு வாங்கிடுவாங்களாம். அண்ட் அவங்க ரெஸ்டாரண்ட்களை கட்டி வேற யாருக்கிட்டே அது ரெண்டுக்கும் விடுவாங்களாம். இதனால மெக்டானல்ட்ஸோட 80% வருமானம் பர்கர் வித்து இல்ல நிறைய ரெஸ்டாரண்ட்களை ரெண்ட்ல கொடுத்து தான் வருதாம். ஆனா KFC எங்க அவங்களுடைய பிரான்ச் ஓபன் பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் வாடகைக்கு எடுத்து தான் அதை ரன் பண்ணுவாங்களாம். இதனால KFCயோட மொத்த வருமானமா அவங்களோட சாப்பாடுகள் சேல் ஆகுறதுல தான் இருக்குது. இதனால தான் மெக்டானல்ட்ஸோட சேல்ஸ் குறைஞ்சாலும் அது தப்பிச்சிடும். ஆனா KFC எல்லாம் தப்பிக்க முடியாது. நம்பர் 10, பாலிவுட் படங்கள் இன்னைக்கு ஒண்ணுக்கு அடுத்து இன்னொன்னு ஃபிளாப் ஆகிட்டே வந்தாலும் பாலிவுட் சாங்கள் மட்டும் ஒண்ணுக்கு மேல இன்னொன்னு ஹிட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்மட்டே கேட்டாலும் நமக்கும் ஏதாவது ஒரு ஹிந்தி பாட்டு பிடிக்க தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ரீசெண்டா வெளிநாட்டுல நடந்திருக்குது. அண்ட் அதோட வீடியோவும் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருதாம். ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோ பாருங்க. இது நியூசிலாந்துல உள்ளது. இல்ல நியூசிலாந்தை சேர்ந்த போலீஸ்காரங்களை ஒரு ஹிந்தி சாங்க்கு நல்லா என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியும். ஆக்சுவலா இந்தியர்கள் அவங்களுடைய ஒரு கடங்க ஓபனிங்காக இந்த மாதிரி ஆடி இருக்காங்க. அண்ட் நல்லா பாட்டு சத்தத்தை கேட்ட போலீஸ்காரங்களும் இவங்க கூட வந்து ஆட தொடங்கிட்டாங்களாம். இந்த வீடியோ ரீசெண்டா இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டும் வந்துச்சு. நம்பர் 9, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆள் அவரோட லைஃப் அவர் 2 விஷயத்துக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. ஆக்சுவலா இவருக்கு கல்யாணம் ஆகல அண்ட் இவருக்கு குழந்தைகளும் கிடையாது. அண்ட் அமெரிக்காவை சேர்ந்த இவரோட மொத்த வாழ்க்கையிலும் ஒரு கார்பெண்டரா வேலை பார்த்திருக்கிறாரு. அதுல இருந்து அவரோட வாழ்க்கை முழுவதும் வந்த மொத்த சம்பளத்தையும் 33 படிக்க முடியாத குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காக செலவு பண்ணிட்டாராம். இவர் மூலமா படிக்க முடியாதவங்களும் இன்னைக்கு படிச்சு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. சோ இவருக்காகவே ஒரு லைக் கொடுக்கலாம். நம்பர் 8, நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த இமேஜ்ல ஒரு ஆள் நிக்கிறான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா சைனாவை சேர்ந்த இந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அவர் மேல இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் அடிச்சிருக்காரு. அண்ட் அதுவும் எந்த அளவுக்கு ரியலா அடிச்சிருக்காருன்னா அவர் அந்த இடத்துல நிக்கிறாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. உண்மையாவே வேற லெவல் தரம்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 7, ஒரு மனுஷனோட மூளைக்கும் ஒரு டால்பினோட மூளைக்கும் உள்ள கம்பாரிசனை பாருங்க. கிட்டத்தட்ட மனுஷனோட மூளையும் டால்பினோட மூளையும் பாக்குறதுக்கு சிமிலரா தான் இருக்குது. இந்த டால்பின்களோட மூளை நம்மளை விடவும் கொஞ்சம் பெருசா இருக்குது. ஆனா கண்டிப்பா மனிதர்களுடைய மூளை தான் அதிகமான ஸ்மார்ட்னு சொல்லி ஆகணும். ஆனா டால்பினோட மூளையும் மனிதர்கள்ல இருந்து ரொம்பவே குறைவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகத்திலே ஃபர்ஸ்ட்
ஆல்மோஸ்ட் மனிதர்களுடைய மூளைக்கு அப்புறம் டால்பின்களோட மூளை தான் செகண்ட் பவர்ஃபுல்லான ஒரு மூளையா இருக்குது. நம்பர் 6 ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஒரு மயில பாருங்க. இந்த மாதிரியான ஒரு மயில இதுக்கு முன்னாடி ஒரு வேளையில தான் பார்த்திருப்பீங்க. ஏன்னா வெள்ளை கலர் மயில ரொம்பவே ரேரான ஒரு மயில்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மயில் வெள்ளை கலர் மட்டும் இல்லாம சாதாரண மயிலோட கலரும் கலந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான கலர் உள்ள மயில்கள் இந்த உலகத்திலே ரொம்பவே குறைவா தான் இருக்குதாம். அண்ட் இதுங்களை பை கலர்ட் பிகாக்னு சொல்லுவாங்க. நம்பர் 5 நீங்க இந்த மாதிரியான பெரிய பெரிய பவர் லைன்களை பாத்தீங்கன்னா அது பக்கத்துல மட்டும் எந்த விதமான பறவைகளையும் எந்த விதமான விலங்குகளையும் பார்க்கவே முடியாது. ஏன்னா இதுகிட்ட மனிதர்களை தவிர வேற ஏதாவது உயிரினங்கள் போச்சுன்னா அதுங்களோட கண்களுக்கு யூவி லைட் ரொம்ப கிளியராவே தெரியுமா. இதனால அந்த லைட் அதுங்களோட கண்களுக்கு எப்படி தெரியும்னா ஒரு பில்டிங் வளர்த்திக்கு ஒரு பெரிய பிளாஷ் லைட் ஆன் பண்ணி வச்ச மாதிரி தெரியுமா. இதனால அந்த வெளிச்சத்தை பார்த்து எந்த ஒரு உயிரினமும் அது கிட்ட வரவே வராது. நம்பர் 4 ஒரு பேசஞ்சர் எவ்வளவு உயரமா இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்காகவே 6 சீட்களை எடுக்க வேண்டியது இருந்திருக்குது. ஆக்சுவலா இவங்க தான் இந்த உலகத்திலே உயரமான பெண்ணா இருக்கிறாங்க. அதனால இவங்களால ஃபிளைட்க்கு உள்ளேயும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியது இருக்குமா. அண்ட் அவங்களால நார்மல் சீட்லயும் உட்கார்ந்து போக முடியாதாம். இதனால அவங்களால ஃபிளைட்ல எப்பவுமே டிராவல் பண்ண முடியாம இருந்திருக்குது. ஆனா டர்க்கியோட ஒரு ஏர்லைன் இவங்களுக்காகவே ஒரு 6 சீட்டை நீக்கிட்டு அவங்க இந்த மாதிரி படுத்து வர்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்பர் 3 நிறைய பேருக்கு வாயிலேயே சம்பந்தமே இல்லாத இடத்துலயும் பல்லு முளைச்சு வரும். ஆனா இப்படியும் ஒரு ரேரான கண்டிஷன் இருக்குது. அதுல பல்லு மூக்குக்குள்ளேயும் முளைச்சு வருமா. மூக்குக்குள்ள பல்லு முளைக்கிறதுனால இது ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயமாவும் இருக்குது. அதனால ஒருவேளை இப்படி வளர்ந்தா அதை ஆபரேஷன் பண்ணி தான் நீக்கி ஆகணும்னு சொல்றாங்க. அதர்வைஸ் இதை சரி பண்ணவே முடியாது. நம்பர் 2 ஆமைகள் அதுங்களோட முட்டையில இருந்து வெளியே வந்துச்சுன்னா எல்லா முட்டைகள்லயும் இருக்கிற குட்டி ஆமைகளும் ஒரே நேரத்துல தான் வெளியே வருமா. வாவ் அதுங்களோட டைம் பர்ஃபெக்ட்டா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதுங்க முட்டைக்கு உள்ள இருக்கும்போதே ஒன்னோட ஒன்னு பேசி வச்சுதான் வெளியே வருமா. அதாவது ஆமைகளால ஒரு முட்டைக்குள்ள இருந்து இன்னொரு முட்டைக்குள்ள இருக்கிற ஆமை கூடயும் கான்வர்சேஷன் பண்ண முடியும். இந்த மாதிரி அதுங்க ஒன்னோட ஒன்னு சொல்லி வச்சு எல்லாமே ஒரே நேரத்துல வெளியே வருமா. இந்த மாதிரி அதுங்க பண்றது காரணம் இதனால அதுங்களோட சர்வைவல் ரேட் அதிகமாகிருமா. நம்பர் 1 கார்ட்டூன் பாக்குற எல்லாருமே கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருப்பீங்க. ஷின்சான், டோரேமான், சோட்டா பீம் இந்த எல்லா அனிமேஷன் கார்ட்டூன்லயும் எல்லா கேரக்டர்ஸ்மே எப்பவுமே சேமான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுங்கிறது ஏதாவது ஸ்பெஷலான எபிசோட்ல எப்போவாது தான் பார்க்க முடியும். அதனால எப்போ அது கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் எதுக்காக சேம் கலர் ட்ரெஸ் போடுறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா. ஆக்சுவலா எதுக்காக கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் சேமான ட்ரெஸ் போடுறாங்கன்னா ஒரு நேரத்துல கார்ட்டூனை கிரியேட் பண்றது கையை வச்சு தான் டிரா பண்ணுவாங்க. இதனால அடிக்கடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா இதனால டிரா பண்றவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா. அண்ட் இதுல இருக்கிற இன்னொரு ரீசன் என்னன்னா நிறைய வித்தியாசமான கார்ட்டூன்ஸ்ல உள்ள கேரக்டர்ஸ் சில சமயம் சேமா இருப்பாங்க. அதனால பாக்குறவங்களுக்கும் இது அந்த கேரக்டர் தான் சொல்லி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எப்பவுமே எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்க்கும் சேம் கலர் ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பாங்க. இப்படி ஒரு சில காரணங்களா தான் கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எப்பவுமே சேமான ட்ரெஸ் போட்டுருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்குது. அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறவர்களையும் டட்டா பை பாய்.